ஹலோ மிஸ், இன்னைக்கு வந்து ஜங்குக்கு ஒரு அன்சாத்தை வந்து பார்க்க போகிறோம். வென் யுவர் மொரப்பையன் இஸ் யுவர் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக அது வந்து ப்ரொஃபஸர் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைட்டில் வச்சுருக்கேன். நான் எடிட் பண்ணையில் கவனிக்கலை. ஸோ எனக்கே கண்ணு வந்து தெரியல. அந்த புருஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து பிளாக்கில் போட்டனால எனக்கு கண்ணு தெரியல. ஸோ நான் எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் பார்த்தேன். பீலைட் விஷஸ் பவிஷ்கா. ஸோ விஷ் பண்ண சொன்னாங்க, விஷ் பண்ணிட்டேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து ஒய்யன். நீங்கள் காலேஜ் லாஸ்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் பேர் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அப்படி குழுன்னு இருக்குமே. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மீஷோவில் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஹலோ அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது ஹலோ ஃபஹிமா ஜங்குக்கா அப்படின்னு வந்து ஸோ அந்த அண்ணன் கேட்கல எனக்கு அப்படியே இருந்துச்சு. ஸோ நம்ம பேரோட அவரோட பேரை சேர்த்து வச்சு கேட்கல அப்படியே இனிமையாக இருக்குது. அதுவும் யாருன்னு தெரியாத ஒரு பர்சன் கேட்கல அதுக்கு மேலே இருக்குது. ஸோ ஓகே, அப்படியே நம்ம ஹீரோ சைடு போனால் நம்ம ஜான் ஜங்குக். அவர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ அவரோட ஒய்ஃப் பேர் தான் வந்து ஒய்யன். ஆக்சுவலாக 2 பேருக்கும் 10 இயர்ஸ் வந்து ஏஜ் கேப். உங்களுக்கு 21 இயர்ஸ் வந்து ஆகுது, அவருக்கு வந்து 31 ஆகுது. இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் கிளாஸில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸ் பீரியட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஜூலி உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் அந்த ப்ரொஃபஸரே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ புருஷனை காலேஜ் கிளாஸ்லேயும் வச்சு சைட் அடிச்சிட்ருக்க, வீட்லேயும் வச்சு சைட் அடிச்சிட்ருக்க. உனக்கு போரே அடிக்காதடி. எனக்கே அடிக்க போகுது. என் புருஷனை நான் 24 ஹவர்ஸும் ரசிச்சுட்டே இருப்பேன். காலம் போக போக ரசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு போரே அடிக்காது. என்னடி எங்கள் 2 பேரையும் பார்த்து கண்ணு வைக்கிறியா? கண்ணுலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அமைஞ்சிருக்கு, எனக்கு அமையலை, அவ்வளவுதான். ஓ, பொறாமப்படுறியா? பொடி இவ்வளோ. அவரும் பார்த்துட்டே இருக்காரு. அப்படி என்னதான் 2 பேருக்கு ஐ கான்டாக்டில் போயிட்டுருக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சீக்ரெட். அதெல்லாம் நீ கேட்கவும் கூடாது. சும்மா இரு, என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதா. சரி தான், மேக்ஸில் பாஸ் ஆன மாதிரி தான். பாஸ் ஆயிடுவேனே. அதான் என் புருஷனே மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் ஏன் ஃபெயில் ஆக போகிறேன் சொல்லு. மண்டேயில் 4 குட்டியாச்சும் எனக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அதனால் நோ ப்ராப்ளம். சரி தான் அப்படின்னு அவள் வந்து சொல்கிறா. நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் உங்களை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டே போர்டில் வந்து எழுதி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. சடனாக அவர் உங்களை கூப்பிட்றாரு. ஹே ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் கூப்பிடும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க. அப்பேல ஜூலி, வச்சாம்பாரு உனக்கு ஒரு ஆப்பு, மச்சா நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சிரிச்சிட்ருக்கா. அவங்கள பார்த்து நீங்கள் அவளை பார்த்து முறைச்சிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. வா வந்து இந்த செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே அட பாவி, நான் உன்னை தானே பார்த்தேன், நீ என்ன தானே பார்த்த, கொஞ்சம் கூட ஐ கான்டாக்டை இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் என்னை பார்த்துவிட்டு இப்போ என்ன இப்படி கோத்து விட்டுட்டாரு. ஐயோ, புருஷனாக இல்லாமல் ப்ரொஃபஸராக நிற்கிறாரே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நினச்சிட்ருக்கீங்க. அப்போல அவர், ஏய் ஒன்று தான், காது கேட்குதா இல்லையா, வா வந்து இந்த செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மெதுவாக வந்து ஸோ போகிறீங்க. அவர்கிட்ட போயிட்டு நின்றுட்டு அவரை பார்த்து பாவமாக நிற்கிறீங்க. அவர் வந்து கள்ளத்தனமாக சிரிச்சிட்டு, இந்தா சாக் பீஸ் போடு, எனக்கு வேறு கொஞ்சம் கால் வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் போர்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அது என்னன்னே உங்களுக்கு புரியலை. அப்படியே வந்து நகத்தை கடிச்சிட்டே வந்து நிற்கிறீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்களுக்கு பேக் கிட்ட வந்து நின்றுட்டு, நானும் பார்த்துட்டே இருக்கேன், புருஷன் தானடி, வீட்டில் தான் பார்த்துட்டே இருக்கேல்ல, இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா நான் நடத்துறது உனக்கு என்ன புரியும்? நீனும் தானே பார்த்தா, நான் பார்த்தா நீ பார்ப்பியா? போர்டை கவனிக்கணும், என்னையே கவனிச்சிட்ருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அரியர் விழுந்தாலும் பரவாயில்ல, நீ தான் இருக்கே சொல்லித்தர, அப்புறம் என்ன கொன்றுவேன், போய் உட்காரு, போர்டை தான் கவனிக்கிறேன், இன்னே பார்த்துட்டு இருந்தேன்னு வைவேன் அவளை செத்த அன்னைக்கு
அப்படின்னு சொல்லி உங்களை வார்ன் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் விட்டதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து உட்காந்துட்டீங்க. ஆக்சுவலாக அவர் உங்கள் முறப்பையன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கே வந்து தெரியும். பட் மேரேஜ் ஆனது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. காலேஜ் ஹெச்ஓடி அப்புறம் வந்து சம் ப்ரொஃபஸர்ஸுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். அப்புறம் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். மற்றபடி வந்து உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது யாருக்குமே வந்து தெரியாது. இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்லேயே வந்து பார்த்து ஏற்பாடு பண்ணி மேரேஜ் வந்து பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படியே வந்து கிளாஸஸ் வந்து போகுது. உங்களுக்கு லன்ச் பீரியட் வந்து விட்டுறாங்க. நீங்கள் வந்து சரி இருங்கடி நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் எப்போ பாருமாடி. ஆமாம் ஒரே ஒரு நிமிஷம். லன்ச் பாக்ஸை வந்து தூக்கிட்டு ஜேகேயோட கேபினுக்கு வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு வந்து தட்டுறீங்க. அவர் உள்ளே வர சொல்கிறாரு. உள்ளே போயிட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லன்ச் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ அவர் பொறுமை, ஏன் இப்படி ஓடி வர, பொறுமையாக வந்தா என்ன? உங்களுக்கு ஊட்டி விட்டு போகணும்ல, அதான் போகணும் தான். என்ன அவசரமா? ஊட்டி விட்டுட்டு அப்புறம் போய் நான் சாப்பிட்ணும்ல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஓட்டுறாளுங்க டெய்லியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டு போகிறாளுங்கடி. அதெல்லாம் இதுக்கு நினச்சிட்ருக்க. உக்காரு, நம்ம 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட்லாம். அதெல்லாம் இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றேன். அப்போது என் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை அப்படி தானே? வந்ததுலேருந்து காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஆடிட்டுருக்கேன். சீக்கிரம்னு. நீ எனக்கு ஒன்றும் ஊட்டி விட வேணாம். கிளம்பி போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடு போ. இல்லை எதுக்கு மாமா இப்படி கோச்சிக்கிற பொசுக்குன்னு? சரி நான் உன் கூடவே உட்காந்து சாப்பிட்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லன்ச் பாக்ஸை வந்து வாங்கி அவருக்கு ஊட்டி விட்டுறீங்க. ஸோ அவருமே வந்து சாப்பிட்றாரு. ஒரு பச்சை பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆமாண்டி, பச்சை பிள்ளை தான், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களுக்கு ஊட்டி விட்டார். ஸோ 2 பேருமே வந்து சாப்பிட்டுக்கிறீங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டி. சொல்லு மாமா சொல்லு. அது சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரிலையே, டங்குன்னு குதிப்பியே. இல்லை சொல்லு. அப்போது ஏதோ இருக்குது. அது புதுசாக வந்த ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல. எந்த ப்ரொஃபஸர்? புதுசாக 2-3 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீ யாரை சொல்கிற? அது ஜெஸ்ஸியா? அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன? அது வந்து அவங்களோட பேச்சு என்கிட்ட கொஞ்சம் சரியில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி என்ன பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட? 2 பேரும் வேறு மேஜர் தானா? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அதாண்டி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் வாலண்ட்ரியாக அவங்களாம் ஒன்று உருவாக்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறது வலிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ சரியா? இங்கே பாரு, ஏதாச்சும் ரூமர் இந்த மாதிரி ஏதாச்சும் பரவணுச்சுன்னு வை மாவனே, நீ செத்த அதோட சொல்லிட்டேன். ஏய் நான் என்னடி பண்ணுவேன்? ரூமர் பரவனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. நீ ஒன்றும் பண்ண முடியாதா? நீ எதுக்கு எல்லோரும் முன்னாடி பேச போகிறா? அவங்க கேட்டால் பதில் சொல்லிட்டு அந்த டக்குன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப பாரு. போயிட்டு அவங்க கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா பார்க்குறவங்க பல விதம் சொல்லுவாங்க, பல விதமாக பேசுவாங்க. அப்போ ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது அதனால் அதெல்லாம் செட் ஆகாது சரியா? இங்கே பாரு ஜங்குக்கா, அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் லன்ச் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு ஸோ ஜேகே ரூம்லேருந்து வெளியில் வர்றீங்க. அவர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்காரு. என்ன இவ இப்படி மாட்டிட்டு போகிறா? ஐயோ ஜங்குக்கா மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அவர் வேலையை வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இடையில பிரேக் மாதிரி விடுறாங்க. நீங்கள் வெளியில் வர்றீங்க. வெளியில் பார்த்தா உங்களுக்கு ஷாக் ஆகுது. பிகாஸ் வந்து அந்த செஸ்ஸி அந்த அவங்க ப்ரொஃபஸரும் ஸோ ஜேக்கும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போலாம் வந்து ஒருத்தவங்க பேசிட்டு போகிறாங்க. பத்தியா அந்த மிஸ் ஜெசிகாவும் மிஸ்டர் ஜானும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க? சம்திங் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமோ?
அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. இதை கேட்கவும் நீங்கள் வந்து செம்மையாக காண்டாயிடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ஜூலி, என்ன மச்சான் இது இப்படி பேசிட்டு போகிறாளுங்க, சார் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் செம்மையாக கடுப்பாக வந்து ஜங்குக்கை பார்த்து வந்து போகிறீங்க. அவர் உங்களை பார்க்கும் அப்படியே வந்து ஸோ ஆஃப் ஆகிடுறாரு. நீங்கள் போயிட்டு முன்னாடி நின்றுட்டு, மாமா உனக்கு கிளாஸ் இல்லையா, இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஜெசிகா லைட்டாக கன்ஃபியூஸ் அண்ட் ஷாக்காக வந்து பார்க்குறா. மாமாவா, என்ன சொல்கிறா ஜான், இந்த பொண்ணு மாமான்னு கூப்பிட்றா? அது அது வந்து மிஸ் ஜெசிகா, அவள் என் அத்தை பொண்ணு, அதானே அப்படி கூப்பிட்றா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இல்லை நீங்கள் அவரை பார்த்து, ஓ அத்தை பொண்ணு மட்டும்தானே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஜெசிகா அப்போல சொல்கிறா, ஒயன், ஸோ நீ தப்பாக எடுத்துக்கலனா நான் ஒன்று சொல்லட்டா? என்ன சொல்லுங்க? இது வந்து காலேஜ், இங்கே வந்து ரிலேஷன் வச்சு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. சார்னு கூப்பிடு, இல்லை மிஸ்டர் ஜான்னு கூப்பிடு. மாமா ஏமான்னு கூப்பிட்டா பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா? தப்பாக எடுத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என் மேஜருமே கிடையாது. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என் மாமாவை நான் எங்கேயும் மாமான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு தெரியும் அவரை நான் எங்கே எப்படி கூப்பிடணுன்னு. நீங்கள் ஒன்றும் எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க அப்படின்ட்டு மூஞ்சி அடித்த மாதிரி வந்து பேசுகிறீங்க. அப்போல ஜான் சொல்கிறாரு, என்ன ஓயன் இதெல்லாம்? அவங்க உன்னோட வயசில் மூத்தவங்க, அதுவும் இல்லாமல் காலேஜ் ப்ரொஃபஸர், இப்படி தான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவியா? அவங்க நார்மலாக தானே சொல்கிறாங்க, இல்லை அப்போல்லாம் முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இப்படி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணி வந்து பேசுகிறாரு. பிகாஸ் அவர் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசினதே கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணாலும் வந்து ரொம்ப காமாக தான் வந்து சொல்லுவார். உங்களுக்கு லைட்டாக வந்து கண்ணு கலங்குது. ஸோ அவர் அதை நோட் பண்ணிவிட்டு, சரி ஓயன் நீ கிளாஸ் போ, நான் அப்புறம் பேசிக்கிறேன், போக முடியாது, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோவமாக அவர் இடிச்சிட்டு வந்து போகிறீங்க. ஸோ அப்போல அவர், சரி ஜெசிகா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கிளாஸ் வேறு போகணும், நான் வரேன். அது ஜான், இல்லை நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் கிளாஸில் வந்து இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜேகே கிளாஸ் தான். அவர் வந்து உள்ளே வராரு. ஸோ நீங்கள் சும்மா வந்து நார்மலாக எல்லோரும் எழுந்திரிச்சு விஷ் பண்ணுற மாதிரி விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெஞ்சை பார்த்தே வந்து உட்காந்துருக்கீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் அவரை ஏற்று கூட வந்து பார்க்கல. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னை எப்போதுமே வாய்ஸ் ரைஸ் பேசாத ஒரு பையன் திடீர்னு வந்து ஒரு பர்சனுக்காக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத நினச்சி அவர் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போல அவர் சரி எல்லாருமே வந்து சம் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சமாவது ஏற்று பாடுறி, சாரி கோவத்தில் பேசிட்டேன், என்ன தான் இருந்தாலும் உங்கள் வயசில் பெரியவங்கள்ல, அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாதுல்ல, அப்புறம் ஏன் பேட் கேர்ள்னு காலேஜே பரவிடும், அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரிசையாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் பார்த்துட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ இதை நினச்சி அவருக்கு செம்மையாக காண்டா வருது. அப்போல ஜூலி சொல்கிறா, மச்சான் சார் உன்னே தாண்டி பார்த்துட்ருக்காரு, கொஞ்சமாச்சும் ஏற்று பாடுறி, பாவம் தானே மனுஷன், மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்குடி, சும்மா இருடி, அவர் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அவர் கொஞ்சமாச்சும் புரியும். அந்த ப்ரொஃபஸருக்காக என்கிட்டயே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறாரு, அப்போது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதுவும் இல்லாமல் அவள் வலிகிறா, இது எங்கே போய் முடிய போதோ தெரியல. நான் அவர்கிட்ட பேசுகிற மைண்ட்லேயும் இல்லை. நீ இப்படி தாண்டி சொல்லுவ, சாயந்தரம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் 2 ஹக்கு 3 முத்தம் கொடுத்தாருன்னா அப்படியே மயங்கி அவர் மடியில் படுத்துருவேன், எங்களுக்கு தெரியாதாக்கும். சும்மா இரு, நீ வேற இருக்க கடுப்பில், எப்போ தான் இந்த கிளாஸ் முடியுமோ? ஐயோ முன்னெல்லாம் இந்த கிளாஸ் என்ன இவ்வளோ சீக்கிரமாக முடியுது, என் புருஷனை கூட கொஞ்ச நேரம் சைட் அடிக்கலான்னு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன உன் ஹஸ்பண்ட் பீரியட் அப்போ டக்குன்னு முடியணும்னு சொல்கிற? ஆமாம், நான் இப்போ அவர் மேலே கோவமாக இருக்கேன்ல, அதான். இரு போய் எங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறேன், அவரை இன்னும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போல அவர் எழுந்திரிச்சு உங்கள் பெஞ்ச்கிட்ட வராரு. மச்சம் சார் எழுந்துச்சி வராருடி, வந்தால் எனக்கு என்ன, வந்துட்டு போயிடுவார்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புக்கை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறீங்க. என்னதான் நீங்கள் வந்து கெத்தாக பேசினாலும் அவர்கிட்ட வர வர உங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக பயமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஹே ஓயன், எதுக்கு பயப்படுற? அவருக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அவர் வந்து என்ன கேட்டாலும் பதிலே சொல்லாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி உட்காந்துருக்கீங்க. பட் இருந்தாலும் அவர்கிட்ட வரும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அவர் உங்கள் கிட்ட வந்துட்டு, ஓயன் ஓயன், நீங்கள் அவரை ஏற்று பார்க்குறீங்க. என்ன ஃபீவர் ஏதாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் 2 பேரையும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதனால் வந்து ஜங்குக்குக்கு வேறு எதுவுமே வந்து கேட்க முடியலை. அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளேஸில் போய் வந்து உக்காந்துட்டாரு. ஸோ இப்படியே கிளாஸஸ் வந்து போகுது. காலேஜ் வந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் கிரவுண்டில் வந்து நிற்கிறீங்க. ஜூலி, கிளம்பலையாடி நீ இங்கே நின்றுருக்க? உனக்காக சார் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார்ல, ஃபோன் வேறு பண்ணிகிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இல்லடி, நான் அவரோட போக முடியாது, நான் பஸ்ஸில் போய்க்கலான் இருக்கேன். நீ ஒன்று பண்ணுறியா? ஐயோ அம்மாடி, உங்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டையில் என்ன இழுக்காதீங்க. பஸ்ஸில் போனால் எப்படி போனாலும் நீ அதே வீட்டுக்கு தானே போக போகிற, சும்மா போடி ரொம்ப பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வந்து எடுத்துகிட்டு போகிறா. ஜேகே வந்து தூரமாக வந்து காரை வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஜூலி, சார் இந்தா ஒயன் வந்துட்டா, மச்சான் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் ஜேகேயை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறீங்க. அவர் அப்பாவித்தனமாக மூஞ்ச வச்சு உங்களை பார்த்துட்ருக்காரு. எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் பாட்டு கிளம்பி போக வேண்டியதானே? என்னடி பண்ணேன் நான்? எதுக்குடி எரிஞ்செறிஞ்சு விழுகிற? எப்போதும் நான் தானே கூப்பிட்டு போவேன், இப்போ என்ன புதுசா? வந்து ஏறு, வா சொல்லி நின்று கத்திட்ருக்க, ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு சட்டான்னு வந்து டோரை வந்து சாத்துறீங்க. அப்போ அவர், மெதுவாடி டோருடி, கையோடு புனிக்கிட்டு வந்துட போகுது. ஓ, உனக்கு இப்போ அந்த டோர் தானே முக்கியமாக போச்சு? ஐயோ, நான் எதுவும் சொல்லம்மா. நீ டோரை உடைச்சாலும் சரி, காரே உடைச்சாலும் சரி, நம்ம புது கார் கூட வாங்கிக்கலாம். கோவம் மட்டும் படாத, என்னால் முடியலை. ஆமாம், நீங்கள் எங்களெல்லாம் சமாதானப்படுத்துவீங்களா? ஜெசிகா அவங்க பின்னாடி தானே சுற்றிட்டுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு சரியில்லை, உனக்கு மேபி ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடி பாவி, பேசினதும் ஒரு குத்தமாடி, ஃபீலிங்ஸ் வரையே போயிட்டா. உடனே கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி இப்படி அழகாக குத்துக்கள் மட்டும் என் பக்கத்துலேயே திரியும் போது எப்படி எனக்கு வேற ஆள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் வரும்? பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உங்களை பார்த்து வந்து கேட்குறாரு. சொல்ல முடியாது, உனக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு இருக்கும்டி. சொல்ல முடியாதான், மேபி அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் என் மேலே இருக்கலாம் தான், அதான் தேடி தேடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் நான் என்னடி பண்ணுறது? நான் தான் சொன்னேன்ல, அவனே காலையிலே சொன்னேன்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோன்னு. நீ பாட்டு பல்ல கட்டிக்கிட்டு பேசுகிற. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அதுக்கும் வந்து கேட்டதுக்கு மரியாதை கொடு, மயிறு கொடுன்னு பேசிகிட்டு இருக்க. இல்லம்மோ, அது வந்து பேசாத, வாய் மூடமா. சரியான கோபத்தில் இருக்கேன், இரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் அத்தைக்காரிக்கிட்ட போய்க்கிறேன், அப்போ தான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. நான் என்ன ஸ்கூல் பையனாடி? நான் தப்பு பண்ணால் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயந்தான். இதே மாதிரி நான் பண்ணுறேன். ஒரு பையன் பொழுதுனைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், நான் பல்ல கடி பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. நீ வந்து கேட்கல, நீ சொன்ன மாதிரி நான் சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? அம்மோ, நீயும் நானும் ஒன்னாடி. என்ன நீயும் நானும் ஒன்னா? சொல்லு. சரி, ஐம் சாரி, உன் காலில் வேணாம் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து அவரை தட்டி விடுறீங்க. ஓ, காலில் விழுந்தா நான் சமாதானம் ஆகிடுவேனா? நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆனதை காலேஜ் ஃபுல்லாக தெரியணும். ஐயா, ஸோ ஏன்டி இப்போ தேவையில்லாமல் கண்ட டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுற? காலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சால் சரிபட்டு வருமாமோ? என்ன தலையவா போயிடும்? 2 பேரும் கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சால் தலை போயிடுமா? அதெல்லாம் இல்லடி, எதுக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு சொல்லு? பப்ளிஷ் பண்ணாதான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குமா? அப்புறம் உன்னை ஓட்டியே சாவடிப்பாங்க. அப்போ ஓகேவா உனக்கு?
யார் ஓட்டி சாவடிக்க போகிறாங்க? ஓட்டியே சாவடித்தாலும் கண்டவனோடையே ஓட்ட போகிறாங்க. உன்னைய வச்சு தானே ஓட்ட போகிறாங்க. பரவாயில்ல, அப்படி இல்லாட்டி நான் காலேஜ் மாறிக்கிறேன், இல்லைன்னா நான் காலேஜே படிக்காமல் இருந்துக்கிறேன். ஐயோ ஆத்தா, சரி சொல்லிடலாம் விடு, ப்ளீஸ் தயவு செஞ்சு கோவம் மட்டும் படாத, என் செல்ல பொண்டாட்டில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை பிடிக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஐஸ் வைக்காத, சரி என் கண்ணை பாறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது. எதுக்கு? கண்ணை பார்ப்பேன், அப்புறம் அப்படியே மயக்குவேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கார் எடு, எனக்கு வீட்டுக்கு போகணும். கண்ணை பாருன்னு சொல்கிறேன்ல. முடியாது ஜேகே, வண்டி எடு, கண்ணை பாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே வந்து திருப்புறாரு. நீங்கள் அவர் கண்ணை பார்க்குறீங்க, என்ன மாயமோ வந்துடுமோ தெரியல. ஸோ அவர் கண்ணை பக்கம் அப்படியே வந்து நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு உங்கள் கோவம் எல்லாம் பறந்து வந்து போகுது. இதுக்கு தாண்டா உன் கண்ணே பார்க்குறதில்ல, மாமனுக்கு மரியாதையே இல்லை, தரலாம் முடியாது. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ண, வீட்டுக்கு போகலாம். ஓ, வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்கிறியா? இங்கே பாரு, வண்டி ஏட்ரா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 பேருமே வந்து பெட்டில் படுக்கிறீங்க. ஸோ அவரை ஹக் பண்ண மாதிரி நீங்கள் வந்து படுத்துருக்கீங்க. அப்போல அவர், மேடம் சொல்லுங்கள் சார், நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் டி. பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? ஸோ அதான், அதே காலேஜில் தானே நீங்கள் இருக்கீங்க, சைனை போட்டுருங்க எல்லாத்துக்கும். வெண்ணமாவளே, அத்தே வர சொல்கிறீ, நான்லாம் சைன் போட முடியாது. என்னங்க உங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதான் ஹெச்ஓடிக்கு தெரியும்ல, சைன் போட்டால் என்னவா? போடக்கூடாதுடி, ஹஸ்பண்ட் போடக்கூடாது, பேரண்ட்ஸ் தான் போடணும். அப்படிலாம் இல்லையே, இது என்ன புது ரூல்ஸாக இருக்குது? அதெல்லாம் அப்படி தான், அத்தையே வர சொல்லு சரியா? நாளைக்கு அத்தை வரட்டுண்டி மவளே, நீ செத்த பாரு, சத்தியமாக நீ என்னென்ன பண்ணுறியோ, வீட்டில் பண்ணுற அட்டகாசம், காலேஜில் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்கல. இந்த மேட்டலுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஜான். நாளைக்கு ஏன் அத்தை, ஓ அத்தை, ஏன் மாமா, ஓ மாமான்னு 4 பேரையும் வர சொல்லலான் இருக்கேன். ஏய் அத்தை வராங்க, ஓகே, உன் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எங்கள் அம்மாவை எதுக்குடி கூப்பிட்றா? ஆமாம், உன்னைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல, அப்போ அத்தை வந்தால் தான் சரிப்பட்டு வருவாங்க. பொடி இவளே, கால் பண்ணி வர சொல்லிவிடு சரியா? சரி, அதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிறோம், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் ரொம்ப வாய் பேசிகிட்ருக்க, நானும் பொறுமையாக போயிட்டே இருக்கேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் ஓவராக வாய் அடிச்சுன்னு வச்சுக்கோவேன், ஒத்தட்டை பிடிச்சி கடிச்சிருவாம்மா. என்ன நானும் பார்க்குறேன், என்ன மறட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டைக்கு எகிர்றீங்க. அவர், என்ன சண்டை போடணுமா? பில்லோ சண்டையா? இல்லை, எதுக்கு நம்ம பில்லோ சண்டைலாம் போட்டுட்டு, வா கையாலே சண்டை போட்டுக்கலாம், என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிக்கிறீங்க. எதுக்குடி அடிக்கிறியே, உனக்கு கை வலிக்கலையா? எனக்கு வலிக்குது. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கேலே நீங்கள் அவர் மேலே வந்து ஏறி உட்காந்து, ஸோ அவரோட லிப்ஸை வந்து நல்லா வந்து பைட் பண்ணுறீங்க. ஸோ அவர் வந்து வலியில் வந்து உங்கள் ஹிப்பை போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் அவரை விட்டுறீங்க. அடி பாவி, வலிக்குதுடி, ஐயோ ரத்த கட்டறியார் போல என் பொண்டாட்டி, என்னடி ஆச்சு பூச்சு, பிளட்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை வந்து பிடிச்சி இழுத்து பார்க்குறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னமோ சொன்னா, ஏன் லிப்ஸை கடிப்பேன்னு சொன்னேன், இப்போ பார்த்தியா, ஓவராக வாய் அடிக்காத மாமா சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை முறைச்சிட்டே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சாயந்தாரமே வா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியாக பார்க்குறாரு. அப்படியே எல்லோரும் ஓனாக வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் வந்து எந்திரிச்சு ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 பேரும் அவசரமாக காலேஜ் கிளம்பி வந்து ரீச் ஆகிறீங்க. ஜேகே உதட்டில் வந்து அப்படியே நீங்கள் கடிச்சது வந்து ரத்தம் கட்டி போய் வந்து இருக்குது. அதை நினச்சி நீங்கள் ஷை ஆகிட்டே வந்து ஸோ கிளாஸ்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஜூலி, என்ன மச்சான் சிரிச்சிட்டே இருக்க, நேற்றேனோ கடுப்பில் கத்திக்கிட்டே போனேன், என்ன சார் 2 முத்தம் கொடுத்து ஒரு ஹக் பண்ணோம், அப்படியே சமாதானம் ஆயிட்டியா? ஆமாண்டி, சி நாய்
வெக்கமா இல்லை, சுத்தமாக இல்லை. என்ன என் புருஷன் தானே. இதே நேற்று சொன்னதுக்கு என்னமோ எரிஞ்சு விழுங்குன. அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆம்ல, என்ன அம்மா வர சொல்லிட்டியா? அத்தெல்லாம் சொல்லிட்டேனே. அம்மா என் அத்தை 2 பேரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா ஓகே, அத்தை எதுக்குடி என் புருஷனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் நீ நடத்து அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உட்காந்துட்ருக்கேலே, ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட விட்டுட்டாங்க. நீங்கள் ஜாலியாக ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிறீங்க. ஜேகே நிற்கிறாரு. ஸோ பக்கத்தில் இந்த ஜெசிகா அந்த மேமும் நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு கடுப்பாக உள்ளே போகிறீங்க. பார்த்தவங்க அம்மாவும் உங்கள் அத்தையும் நிற்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உங்கள் அத்தையை தான் கட்டி பிடிக்கிறீங்க. அப்போல உங்கள் அம்மா, என்னடி இது பெத்த தாய், நான் நிற்கிறேன், ஏமா போய் அத்தையை ஐஸ் வைக்கிற? ஆமாம், அத்தையை வச்சு தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெசிகா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போல அவள் கேட்குறா, இதில் யார் ஒய்யனோட பேரண்ட் அப்படின்னு கேட்கல. ஸோ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் தான், இது என் நாத்தனா, அதாவது ஜேகேயோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது நடக்கிறது சரியில்லையே, இந்த மேம் எதுக்கு நோண்டி கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு ஜேகேயை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அத்தை இந்தாங்க என்னோட கார்டு, அண்ட் பாருங்க மார்க்கெல்லாம், பொண்ணு எவ்வளோ படித்து எழுதி கிழிச்சிருக்கான்னு. மாமா நீ ஒழுங்காக சொல்லி கொடுத்தா நான் ஒழுங்காக எழுதியிருப்பேன். மாமா ஒழுங்காகவே சொல்லித்தர மாட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி அவர் கொன்றுவேண்டி, சத்தியமாக கொன்றுவேன், டெய்லி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன், பார்த்தீங்களா எப்படி சொல்லிகிட்ருக்கான்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து சும்மா இரு அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஜெசிகா நோட் பண்ணுறா. அதே மாதிரி அத்தை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு மருமகளே, நீ சொல்லுடா. அது உங்கள் பையன் சரியில்லையா? என்ன பண்ணாவ? என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் உங்ககிட்ட பர்சனலாக சொல்கிறேன். இப்போது ஒரு ஆள் நிற்கிறாங்க, என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் ஜெசிகாவை பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்க. அப்போ ஜேகேயோட அம்மா ஜேகே லிப்ஸில் இருக்க அந்த காயத்தை நோட் பண்ணுறாங்க. ஆமாம், என்னடா இது உதட்டில் ரத்தம் கட்டி போயிருக்கு? அதுமா அது அப்போ ஜெசிகா சொல்கிறாங்க, அது ஆண்டி எங்கேயோ இடிச்சுக்கிட்டாரான், திரும்பும்போது வால் இடிச்சிருச்சுன்னு சொன்னார். ஆமாம், வீட்டிலேருந்து தானே வராரு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் அது அத்தை செவர்லாம் ஒன்று இடிக்கல, அது வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுக்கிறீங்க. ஸோ ஜேகேயோட அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஜேகேக்கு ஸோ ஒரு மாதிரி இருக்குது. அவர் டக்குன்னு தலையை குனிஞ்சிக்கிறாரு. அப்போலாம் அந்த இடத்துக்கு ஹெச்ஓடி வராரு. ஸோ ஹெச்ஓடியும் ஜேகேயோட அம்மாவும் நல்லா பேசிப்பாங்க. அப்போல சார் இங்கே வாங்க, ஒய்யன்மா போய் ஜேகே பக்கத்தில் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குடுகுன்னு போயிட்டு ஜேகே பக்கத்தில் நிற்கிறீங்க. ஜெசிகா ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கா. பாருங்க ஜோடி போட்டு எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹெச்ஓடி லைட்டாக சிரிச்சுட்டே, பர்ஃபெக்டாக இருக்காங்கம்மா, ஜோடி பார்த்தா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வைக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. ஜெசிகா அந்த இடத்த விட்டு போயிட்டா, ஹெச்ஓடி போயிட்டாரு. ஸோ அப்போ ஜேகே அம்மா கேட்குறாங்க, சரி 2 பேரும் சண்டை போடாமல் நல்லபடியாக தானே இருக்கீங்க? அதுவா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், அப்பப்போ குட்டி குட்டியாக சண்டை வரும். சரிடா நாங்கள் கிளம்புறோம், அப்புறம் சீக்கிரமாக பேரனோ பேத்தியோ பெற்று கொடுங்க, அது கூடயாவது நாங்கள் கொஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் லைட்டாக ஷை ஆகுறீங்க. ஜேகேக்குமே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. சரி அத்தை, அதெல்லாம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களுக்கு ஒரு பார்க்குறாரு. ஸோ 2 பேருமே கிளம்பிட்டாங்க. சரிடா மாமா, நான் கிளாஸ்க்கு போகிறேன், போடி போ, பார்த்து போ, ஓடிடி போகிறேன்னு விழுந்துன்னு தொலைஞ்சிடாத. ஏன் விழுந்தா தூக்கி வச்சு பார்த்துக்க மாட்டியா? அதெல்லாம் பார்த்துக்குவேனே, நடக்கவே விட மாட்டேன், உனக்கு நடக்க முடிஞ்சாலும் விட மாட்டேன், தூக்கி வச்சுட்டே தெரியுவேன், அப்போது நான் தாராளமாக கீழே விழுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு இவளே என்ன சின்ன பிள்ளையா தெரிஞ்சிட்ருக்கா,
இவளுக்கு ஒரு சின்ன பிள்ளை வேணும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டுருக்கு. போகிற போக்க பார்த்தா நாங்கள் 2 பேரும் போகிற ஸ்பீடை பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆனாலும் ஆயிடுவா போல இருக்கே அப்படின்னு அவர் நினச்சிட்டு ஸோ அவரோட வேலையை வந்து பார்க்குறாரு. அப்போலாம் அந்த இடத்துக்கு வந்து ஜெசிகா வர்றா. மிஸ்டர் ஜான். சொல்லுங்கள் ஜெசிகா. அது இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு குட்டியாக ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து கலந்துக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஜேக்கிக்கு நீங்கள் தான் மைண்ட்குள்ளே ஓடுறீங்க. ஐயோ என் பொண்டாட்டி பத்திரகாளி ஆடிடுவாளே. அது ஜெசிகா, ஐம் சாரி, என்னால் வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னு சொல்கிறீங்க? அது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருக்குது, அதான். ஓ அப்படியா, ஓகே ஜான். அப்புறம் சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க ஜெசிகா, ஏன் தயங்குறீங்க? அது ஒய்யனை அவங்க அம்மா மருமகன்னு சொல்கிறாங்க. ஜோடி போத்தெல்லாம் ஹெச்ஓடிகிட்ட கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஆமாம், எங்கள் 2 பேருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க மேரேஜுக்காக. ஸோ அதனால. ஓ அப்படியா, கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்களா உங்களுக்கும் எனக்கும்? ஆமாம் ஜெசிகா, ஆமாம், அதான். அதனால தான் அம்மா அப்படி கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜெசிகா ஃபேஸ் லைட்டாக வந்து டல் ஆகிடுச்சு. ஓகே ஜான், கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போயிடுறா. ஸோ இப்போ தான் வந்து ஜேகேக்கு வந்து ரிலாக்ஸ்ட் ஆகுது. ஒரு வழியாக வந்து அப்படி சொல்லிட்டோம், இன்டெரக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னு. இனிமே இவங்க பிரச்சனை இல்லை, இனிமே என் பொண்டாட்டி கோவப்படவும் மாட்டா. ஐயோ அந்த தேவதையை சமாளிக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இப்படியே அந்த டே வந்து போகுது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் ரொமான்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. ஐயோ 1 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ளேயும் இன்றைக்கி எப்படியாச்சும் நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜேகேவை தேடுறீங்க, காணோம். ஸோ நீங்கள் வாசல்லையுமே பார்க்குறீங்க, வாசல்லையுமே வெளியில் எந்த சவுண்டு, ஹால்லையுமே எந்த சவுண்டுமே இல்லை, ரெஸ்ட் ரூமில் எந்த சவுண்டும் வரல. பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு நோட் மாதிரி இருக்குது. நீங்கள் அதை திறந்து வந்து பார்க்குறீங்க. அம்மோ எனக்கு அர்ஜெண்ட்டாக காலேஜில் ஒரு ஒர்க்குடி, அதனால் நான் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன், சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு கிளம்பி பஸ்ஸில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக, நேற்றும் சொல்லலை, இன்னைக்கு காலையும் ஜஸ்ட்டு தட்டி எழுப்பி சொல்லிட்டாது போயிருக்கலாம்ல, என்ன புயல் வேகத்தில் மனுஷன் கிளம்பி போயிட்டாரு. ஐயோ ஆனிவர்சரியை மறந்துட்டாரு, ஒரு வேளை ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியும் மறந்துட்டாரே. சரி நம்ம போய் விஷ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேக்கிக்கு வந்து கால் பண்ணுறீங்க, பட் கால் வந்து கட் பண்ணி விடுறாரு. என்ன இந்த மனுஷன் காலை கட் பண்ணி விட்டுட்டுருக்கான், கொஞ்சம் கூட பேச முடியல. இரு காலேஜ் தானே வந்துட்டுருக்கேன், யார் நின்னாலும் பரவாயில்ல, நல்ல 4 வார்த்தை நல்லா அசிங்கமாக கேட்டுட்டு தான் விஷ் பண்ணணும். கட் பண்ணி விடுறாரு, மண்டைக்கு ஏறுது காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பஸ்ஸை பிடிச்சிட்டு ஸோ காலேஜுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டையும் வந்து காணோம். நீங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க, பார்த்தா கிரவுண்டில் வந்து ஒரே க்ரௌடாக வந்து நிற்குது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக, என்ன இது கூட்டமாக நிற்கிறாங்க, அது நடுவில் கேப் விட்டு, எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, சீனியர் யாரோ அடிச்சுட்டு விழுறாங்களோ, இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு வந்து போய் வந்து பார்க்குறீங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து எட்டவே முடியலை. ஐய எல்லாம் மழை மாடு மாதிரி நிற்குது, அப்புறம் கொஞ்சம் தள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வந்து உள்ள நுழைஞ்சு வந்து போகிறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ்டாக இருக்குது. பிகாஸ் வந்து ஜங்குக் வந்து அந்த சைட் டேர்ன் பண்ண மாதிரி நிற்கிறாரு. இது என்ற புருஷன் மாதிரில இருக்குது, இவர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு, காலை கட் பண்ணிகிட்ருக்கான். ஒருவேளை இந்த பொண்ணும் என் புருஷனுக்கு ப்ரோப்போஸ் எதுவும் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயத்தோட அவரை போயிட்டு வந்து திருப்புறீங்க. பார்த்தா அவர் டக்குன்னு வந்து திரும்பிட்டு ஸோ கையில் ரோஸோடு நிற்கிறாரு. உங்களுக்கு இடியே விழுந்துருச்சு, என்ன கையில் ரோஸ் வச்சுருக்கான், அப்போது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கா, அப்போ இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரா, இனி ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சட்டையை வந்து பிடிக்கிறீங்க, ஷர்ட்டை. பொண்டாட்டி
ஹாப்பியஸ்ட்டு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை வந்து நீட்டுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஆனிவர்சரியா? அடி பாவி, மறந்துட்டியாடி? ஆஹா, நான் மறக்கல. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரையும் சுற்றி பார்க்குறீங்க. மொத்த காலேஜுமே நிற்குது. மாமா, உணர்ச்சி வசப்பட்டு காலேஜ் பசங்க முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற, சிச்சி விஷ் பண்ணுற, அதான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன். ஹெச்ஓடிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். நீ தானே கேட்ட எல்லார்கிட்டையும் சொல்லு, எல்லாருக்கிட்டேயும் சொல்லுன்னு. அதான் இதே உனக்கு கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ அயன், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஸோ அந்த ரோஸ் அப்படியே வாங்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை வந்து பிடிச்சி ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செயின் வந்து போட்டு விடுறாரு. ஸோ நீங்கள் அவரை சர்ப்ரைஸ்டாக விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தால் அவரை வந்து உங்களுக்கு நல்லா வந்து சர்ப்ரைஸ்டாக வந்து செஞ்சு விட்டார். லவ் யூ டூ புருஷா, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அப்படியே வந்து ஹக் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் 2 செயினுமே வந்து அட்டாச்டு ஆகுது, ஹார்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த செயினை வந்து பார்க்குறீங்க. முன்னாடியே பிளான் போட்டியோ? போட்டேன், முன்னாடியே போட்டேன் பிளானு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து கத்தி வந்து அவங்கள சேரப் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் 2 பேருமே கையை பிடிச்சிட்டே வந்து காலேஜ்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு லைட்டாக வந்து தலை சுற்றுற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. எப்போல்லாம் கொண்டு வந்து நான் முடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து ஜேகேயோட கையை வந்து டைட்டாக பிடிக்கிறீங்க. என்னாச்சுடி? என்னாச்சம்மோ? தலை சுற்றுதா? ஆமாம்மாம்மா, தலை ஒரு மாதிரி சுற்றுது. வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய், காலைல சாப்பிட்டியா இல்லையா? சமைச்சு வச்சுட்டு வந்தேனே. சாப்பிட்டேனே. ஒருவேளை நீ சமைச்சு சாப்பிட்டனால தான் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கோ? கொள்ளுப்பிடி உனக்கு. ஐயோவா, அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சேரில் வந்து உட்கார வைக்கிறாரு. ஸோ அங்கே வந்து காலேஜில் வந்து ஸோ ஒரு டாக்டர் வந்து இருப்பாங்க. ஸோ எமர்ஜென்சிக்காக அந்த டாக்டர் வந்து உங்களை வந்து செக் பண்ணுறாங்க. ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டே வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ப்ரொஃபஸர்ஸ் ஹெச்ஓடிலாம் வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு வந்து உங்களை பார்த்து ஜேகே கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜேகேக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. உங்களுக்கு அதை விட ரொம்பவே ஹாப்பி ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து கங்க்ராட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க, இதான் நம்ம ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியோட பெரிய கிஃப்ட். வயிற்றில் குட்டி ஜான் இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து உங்கள் வயிற்றை வந்து அப்படியே வந்து தொட்டு பார்க்குறாரு. ஹாப்பி என்டிங். ஐயோ, எப்படிலாம் வந்து முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாம் ஹாப்பி என்டிங்காக கொண்டு வர நான் படுற பாடு இருக்கே. எல்லா சீன்ஸையும் வந்து கரெக்டாக கொண்டு வரணும்ல. பாடா, எப்படியோ வந்து முடிச்சிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஒரே வந்து கரகரன்னு கத்திகிட்டே இருந்திருப்பானுங்க. காலையில் நான் ரெக்கார்ட் பண்ணையில் வீட்டில் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கூகுன்னு வந்து சண்டைக்கார மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் வந்து சொல்லி பார்த்து எனக்கே சீனு வந்துடுச்சு. அதனால் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை. சரி, என் அம்மூஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து அப்படி விட்டுட்டேன். ஸோ இந்த எஃப்எஃப்சி இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். க்ரைம் காதல் சீசன் 2ஓட பார்ட் 2 பற்றி நான் ஆத்தர்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு சீக்கிரமாக அதையும் போட வந்து பார்க்குறேன். ஸோ ரம்ஜான் வேறு வரப்போகுது, நோன்பு வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் விஷஸ். கண்டிப்பாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 டேஸ் இந்த ஒன்ஸாவது கண்டிப்பாக வீடியோ வர சான்சஸ் இருக்குது. ஐ ஹோப் வந்து எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. அண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒழுங்காகவே படிங்க. ஸோ பப்ளிக் வருது, மார்க்கு முக்கியம், மார்க்கு முக்கியம். ஸோ எல்லோரும் நல்லா வந்து படிங்க. ஸோ ஒன் ஷாட் எஃப்எஃப்லேயே வந்து நெட்லேயே வந்து உட்காந்துருக்காதீங்க, இன்டர்நெட்லேயே உட்காந்துருக்காதீங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்லா படிங்கடா. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வந்து ஓடிடுங்க. அண்ட் டாடா, பாய் பாய், லவ் யூ ஸோ மச்.